பிரிசிலா எங்கன்ட்டு. யாரு கேட்குறாங்க? பிரிசிலா. பட் அந்த ஸ்கூலுக்கே பிரிசிலானா யாருன்னு தெரியும்? டிகே தான் தெரியும். அப்போ அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யார் அந்த டிகே, யார் அந்த டிகேன்ட்டு. அப்புறம் ஐ மீன் பிரிசிலான்ட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மதருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு ஒன்று கேட்குது, ஐயோ நம்ம அம்மா நம்மளை தேடி வந்திருக்காங்க, ஆனால் வந்து பிரிசிலான்னு சொல்லி தேடுறாங்களே, இப்போ நான் எப்படி எங்கள் அம்மாவை நான் ரீச் பண்ணுறது, எப்படி நான் எங்கள் அம்மாவை சொல்லி அம்மா நான் இங்கே இருக்கிறேன்ட்டு எப்படி நான் சொல்கிறதுன்னு. எனிவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பலவீனமாக இருந்தாலும் கூட அம்மான்னு சொல்லி அவங்களை கூப்பிட்ட பிறகு அப்போ தான் அந்த ஸ்டாஃப்கே தெரியுது, ஓகே இந்த மகளோட அம்மா தான் வந்து இவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, as usual அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஒரு 2 days கழிச்சு அந்த பிள்ளைக்கு சீக்கெல்லாம் போயிட்ட பிறகு, காய்ச்சல் எல்லாம் போயிட்ட பிறகு அவங்க அம்மா கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, எப்படி உன் பேரை நீ மாற்ற முடியும், எப்படி உன் பேரை மாற்ற முடியும், நானும் உங்க அப்பாவும் தான் உனக்கு இந்த பேரை நாங்கள் கொடுத்தோம், நானும் உங்க அப்பாவும் தான் இந்த பேரை கொடுத்தோம், எப்படி உன்னோட அடையாளத்தை நீ வந்து மாற்ற முடியும்ட்டு யாரு உனக்கு அந்த உரிமை கொடுத்தா இந்த அடையாளத்தை மாற்றுறதுக்கு, இந்த பேரை உனக்கு மாற்றுறதுக்குன்ட்டு அவங்க அம்மா வந்து அந்த மகளை வந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் கூட இந்த கதையை குறித்து நம்ம வந்து பைபிள்லேருந்து ஒரு கதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது போல இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு பேர் மாற்றுறதுலாம் இல்லை, ஆனால் இது போல ஒரு கதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னதுன்னா ப்ராடிகல் சன், அதாவது கெட்ட குமாரன் கதை. எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாவா? ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். பயமா இருக்கும். நான் வெளியே சிரிச்சுக்கிட்டு எங்கேஜிங்காக இதுல இருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ப்ராடிகல் சன் மூலியமா தான் நம்ம வந்து இந்த கதையை, இந்த ஷேரிங்கை நம்ம உங்களுக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். ஸோ இந்த ப்ராடிகல் சன் என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு வந்து 2 மகன்கள் இருக்க போது அந்த இளைய மகன் வந்து தன்னுடைய அப்பா சொத்துல என்ன பண்றாரு, சிறிய கொஞ்சம் சொத்து எனக்கு வேணும்பா அப்படி சொல்லி உரிமையா போய் அவங்க அப்பா கிட்ட சொத்து கேட்கிறாரு. அப்பா என்னோட சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க. சில்ட்ரன் லிசன். அப்பா பையன் என்ன கேட்கிறாரு, சொத்து கொடுங்க, உங்களோட வெல்த்ல எனக்கு கொஞ்சம் பாதி கொடுங்க அப்படி சொல்லி கேட்கிறப்ப அப்பா என்ன செய்யறாரு, எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தப்ப அந்த பையன் என்ன செய்யறாருன்னா, சொத்து கிடைச்சிருச்சு, காசு கிடைச்சிச்சு என்ன சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு பெரியமான காரியத்துல எல்லாத்துலயும் ஈடுபட்டு எல்லா காசையும் அழிச்சிட்டாரு. முடிச்சிட்டோடனே என்ன நடக்குது, ஓகே காலி. ஓகேவா? காசு இல்ல. அப்ப என்ன செய்யறாரு, வேலை தேட, காசு வேணும்ல சாப்பிடுறதுக்கு. அப்ப எல்லாரும் போய் வேலை கேட்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு வேலை கொடுக்கறாரு. என்ன வேலைன்னா பண்டி மேய்க்கிறது, பன்றிகள். ஓகேவா? பிக்ஸ். ஓகேவா? அதை வந்து மேய்க்கிறதுக்காக அவருக்கு வேலை கொடுக்கறாரு. வேலை கொடுக்கறப்ப அவர் அந்த இடத்துல வேலை செய்யறப்ப அந்த இடத்துல அவரு தன்னோட ஐடென்டிட்டியை, அதாவது தன்னுடைய அடையாளத்தை நினைவு கொடுக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். தெய்வஜனமே, இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, இந்த பகுதியில நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்த அடையாளத்தை மறந்து நம்ம வெளியே போகும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள கடந்து செல்கிறோம், வேதனை, அவமானம், ஒரு நம்பிக்கையற்ற காரியத்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்கிற மகன் மகளாய் நம்ம காணப்படுகிறோம். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அதெல்லாம் இருந்தும் தன்னுடைய தகப்பன், அதாவது பையன் தகப்பன் அந்த உறவை மறந்து, அந்த ஒரு உறவை மறந்து எனக்கும் உலகத்துக்கும் என்ன உறவு இருக்கு, அதை நான் ருசிச்சு பார்க்க போறேன்னு சொல்லி அந்த உலகத்து தன்னுடைய தகப்பனை விட்டு உலகத்துக்கு வெளியே போகும் பொழுது அவரு அந்த அவமானங்களையும் அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையும் கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அரவிந்த் சொன்னது போல நிறைய சொத்துகள், ஓகே, விதவிதமான சட்டை, விதவிதமான சாப்பாடு, அவர் வந்து என்ன பண்ணாரு, வாழ்ந்து கொண்டு நல்லா சொகுசா இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சு, கடைசியா ஒரு பண்டி மேய்க்கிற இடத்துல வந்து அவர் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டார். ஸோ அந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணாருன்னா, அவரே தானே அவர் வந்து ஆராய்ந்து கொள்ள ஆரம்பிச்சாரு. ஐயோ நான் இப்படி இருந்த ஆளு நானே, நான் இப்படி இருக்கனே. அப்பதான் அவருக்கே நம்ம இவ்வளோ வசதியா இருந்தோம், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோன்ட்டு தானே அவரை ஆராய்ந்து கொண்டு அவர் வந்து அவரே நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறப்பதான் ஐயோ இன்னாரும் எங்க அப்பாவோட சர்வன்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே. எங்க அப்பாவோட சர்வன்லாம் வந்து நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு சொகுசா ஒரு
அவரோட வீடை மிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, அவரோட சொந்தங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, நல்ல துணி, நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் முக்கியமாக அவங்க அப்பாவோட லவ், அவங்க அப்பாவோட கேர் வந்து அவர் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, எனக்கு வந்து ஆஃப்டர் எஸ்பிஎன் எனக்கு வந்து நேஷனல் சர்வீஸ் போகணுன்ட்டு எனக்கு ஆசை. நான் ப்ரே பண்ண எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், அந்த என்வாயர்மெண்ட் நல்லா வேணும். ஏன்னா போயிட்டு வந்தவங்களாம் சொன்னது வந்து பேட் ரிவ்யூஸ், அங்கே வந்து சாப்பாடு சரி இருக்காது, தங்குற இடம் நல்லா இருக்காது. ஆனால் அந்த 1.5 மாதம் நான் உண்மையில நல்லா சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா கிட்ட நல்லா அம்மா பையனை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆஃப்டர் அந்த 1 month கிளாஸ் கழிச்சோட எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு ஹை ஃபீவரில் வந்து நாங்கள் சிச்சுவேஷனை வந்து நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் அந்த ஹை ஃபீவரில் நான் இருக்கிறப்ப அப்போ தான் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா அப்பாவோட பாசத்தை நான் உணர ஆரம்பித்தேன். ஐயோ, இந்நேரம் நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக நீ துணி கூட்டு போயிருப்பாரு, எங்கள் அம்மா எனக்கு விதவிதமான சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஹோம் சீக் அதெல்லாம் வந்து நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா நான் அத்தனை வருஷமாக நான் யார் வீட்டுக்கும் சரியா நான் சொந்தக்கார வீட்டுக்கு நான் போய் தங்க மாட்டேன், தனியாக லைக் அம்மா அப்பா விட்டுட்டு நான் இல்லை. பட் இந்த இடத்துல தான் அதே மாதிரி தான் அந்த 2வது பையனும் அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வரப்போ தான் அவருக்கு என்ன நடந்துச்சு, அவரு யாருன்ட்டு அவர் என்ன பண்ணாரு, ரியலைஸ் பண்ணி அவரோட அடையாளத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர் ஒரு முடிவு பண்ணாரு, ஐயோ நான் மறந்துட்டேனே, எங்க அப்பா ரொம்ப அன்பானவர், நான் மறந்துட்டேன், எங்க அப்பா என்னை எவ்வளோ கேரிங்கான அப்பான்னு நான் மறந்துட்டேன்னுட்டு யார் அவர் உணர ஆரம்பிச்சாரு, அவங்க அப்பாவை உணர ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணாரு, என்னன்னா நம்ம பேசாம எங்க போயிடுவோம், வீட்டுக்கே நம்ம போயிடுவோன்ட்டு. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தார். அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டுக்கே போறதுக்கு முடிவு எடுத்தார். அதே போலதான் நம்மளும் நிறைய வாட்டி நம்ம ஒரு தப்பான பாதையில நம்ம போவோம், போயிட்டு எப்படி நம்ம திரும்பி வர்றதுன்ட்டு நிறைய நேரத்துல நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம், எப்படி நம்ம போறதுன்ட்டு நம்ம இருப்போம். அப்பதான் நம்ம என்ன பண்ணோம், இது நம்மளோட இடம் இல்லை, நம்மளோட இடம் எங்க இருக்கு, ஏசப்பா கூட இருக்கு, நம்மளோட அடையாளம் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போற ஜனங்களா இருக்கணும். ஸோ யாராச்சும் ஒரு ஆள் எபிஎஸ்சியர் 1ஆம் அதிகாரம் 4-5 படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எபிஎஸ்சியர் 1:4-5. அழகாக போட்டிருக்கு, நம்ம உருவாக்குறதுக்கு முக்கிய தேவன் யார் தெரிஞ்சுக்கொண்டார், நம்மள தெரிஞ்சுக்கொண்டார். ஸோ அதே போல தான் நம்மளோட அடையாளத்தை நம்ம எப்பயுமே மறக்காம நம்ம எப்பயுமே நம்ம நினைவுல நம்ம வைத்துக் கொள்வோம். இந்த கதையில நம்ம அடுத்த பகுதியில் என்ன பார்க்கறோம்னா, அந்த பையன் வந்து உணர்றாரு, அதாவது ஐயோ நான் திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினைக்கும் போது என்ன செஞ்சுட்டாரு, அந்த வேலை இடத்துல இருந்து வெளியாகி வீட்டுக்கு ஓடி போறாரு. ஓகேவா, ஓடி போயிட்டு அங்க யார் நிக்கிறா, அப்பா, அவரோட அப்பா நிக்கிறாரு. அப்பா என்ன செய்யறாரு, கோவமா கை கட்டி நிக்கிறாரா, இல்ல அப்பா என்ன செய்யறாரு, ஓடி அணைச்சி கைகளை 2ஆய் விரிவாய் திறந்து மகனே அப்படி சொல்லிட்டு ஓடி வராரு அந்த பையனை ஹக் பண்றதுக்கு. அதே போலதான் டிபோராக்கு வாழ்க்கையும் நடந்திருக்கும். ஆமாவா? ஆமா. ஹோம் சிக்கா இருக்கிறப்ப பிஆர்டி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரப்ப கண்டிப்பா நடந்திருக்கும். ஆமாவா டிபோராக்கா? சோ அவங்க அப்பாவும் கண்டிப்பா அவங்களை ஹக் பண்ணி சயம் பண்ணி அப்படி வர வச்சிருப்பாங்க. அது போலதான் இந்த ப்ராடிகல் சன், இந்த கெட்ட குமாரனுக்கும் நடந்துச்சு. அவரு வீட்டுக்கு வரப்ப அவங்க தகப்பன என்ன செஞ்சாரு, அவரை இறுக்கி அணைத்து அவர் வந்து அணைத்து கொண்டாரா. ஆனா இதுக்கு வரதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு சீன் நடக்கும். என்னதுன்னா, அந்த பையன் நினைச்சிருப்பாரு, ஐயோ நான் இவ்வளவு காரியம் தகப்பனுக்கு விரோதமா நான் இருந்துட்டேனே, ஆனா என் தகப்பன் கூட போறப்ப ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட நான் என் தகப்பன் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி அதை என் அப்பா கிட்ட சொல்லிட்டு ஓடி வருவாரு. ஓடி வந்துட்டு அவங்க அப்பா கட்டி பிடிச்சோன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு, அப்பா நான் வந்து உங்களுக்கு விரோதமாய் செஞ்சுட்டேன், இனி வந்து நீங்க ஒரு வேலைக்காரன் ஒரு சேவகனை போல உங்க கூட வச்சுக்கிறீங்களா அப்படின்னு.
அப்பா அதுக்கு ஒரு மறுமொழி கூட கொடுக்காம என்ன செஞ்சாருன்னா, வேலைக்காரனை பார்த்து, சேவகனே வாங்க, என்னோட மகன் வந்துட்டான், அவனுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, கொளுத்த கன்றை எடுத்து அவனுக்கு வந்து ஆக்கி போடுங்க, அவனுக்கு அலங்காரம் பண்ணுங்க, மோதிரத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு அவரை அவ்வளவு சந்தோஷமா வர வைக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். அது போலதான் நம்மளுடைய பரமபிதாவும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவரும். அக்கா சொன்னது போல நம்மளும் அநேக காரியங்கள் அநேக விஷயங்களை நம்ம கர்த்தரை விட்டு விலகி இருக்கும் பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ கர்த்தர்கிட்ட போறப்ப இதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே நீ எப்படியாச்சும் நீ வந்து இப்படியாவது பாத்துக்கோங்க ஆண்டவரே, நான் உங்க கூட ஒரு சின்ன ஒரு ஊழியமாவது செய்யறேன் ஆண்டவரே, சின்ன ஒரு மனுஷனா நீ வச்சுக்கோங்க ஆண்டவரே உங்க பக்கத்துல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னைய நீ நினைக்கிறதுக்கும் மேலாய் உன்னை நான் பார்க்கிறேன், உன்னுடைய தவறுகளையும் உன்னுடைய தப்பிதங்களையும் நான் பார்க்கல, அதுக்கு மேலாக உன்னை நான் வச்சிருக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அதாவது இந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லும், நம்ம எடுத்து படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே போலதான் இந்த கெட்டகுமார் அல்லது ப்ரோடிகல் சனுக்கு நடந்துச்சு. அவரு கர்த்தருக்குள்ளாய் தகப்பனுக்குள்ளாய் மறுபடியும் வரும்போது அவருடைய பறவைகள் எதுவுமே ஆண்டவர் நினைவு கொள்ள, அவருடைய தகப்பனை நினைவு கொள்ள, அவர் ஒரு புது சிருஷ்டியை அங்க காணப்படுகிறார். தெய்வ ஜனமே, இந்த நேரத்தில் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புறேன். ஆண்டவர் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ், நம்மளுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் ஆண்டவர் எப்பயுமே நம்மளை வச்சு நம்மளை டிஃபைன் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் நம்மளை எப்பயுமே ஒரு புது சிருஷ்டியாய் பார்க்கிறாரு. நீ ஆண்டருக்குள்ளாய் மறுபடியும் வரும்போது உன்னை அன்பாய் என் மகனே என் மகளே உன்னை பேர் சொல்லி அழைத்து தேவனுடைய இருக்கை அணைத்துக் கொள்வார். நம்ம பாடணும் அல்லவா, கர்த்தர் வந்து நம்மளை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார், நம்மளோடு கூட அவரை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார், புது வாழ்வை தருகிற தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை குறித்து உங்க இடத்துல பகிர்ந்து கொண்டு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 8ஆவது அதிகாரம் வசனம் 1. இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம கர்த்தருக்குள்ள மறுபடியும் வரும்போது நம்மளுக்கு ஆக்கினி தீர்ப்பு, அதாவது ஆக்கினி தீர்ப்புனா நம்மளோட பழைய இதுவெல்லாம் ஆண்டு நம்மளை நினைவு கூற மாட்டார், நம்மள வந்து நினைச்சு பார்க்க மாட்டாரா. ஆனா அதற்கான இது ஆண்டருக்கும் உங்களுக்கும், ஆமாவா சரியா? ஆனா ஆண்டர் வந்து நீங்க மறுபடியும் வரும்போது ஆண்டர் உங்களை என்ன செய்யறாரா, இறுக்கி அணைத்துக் கொள்வாரா. நீங்க இருந்ததோட இன்னும் அதிகமான பாசம், நீங்க இருந்ததோட இன்னும் அதிகமான ஒரு அக்கறையோட தேவன் உங்களை வந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னும் 2 வசனங்களை நம்ம படிக்கலாம். ஐசையா 43 வசனம் 18, 19. ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இப்பொழுதே அது தோன்றும். என்னது? புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே உங்களுக்கு தோன்றும். நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, நீ முழுசா வந்தாதான் நான் உனக்கு இது பண்ணுவோன்னு இல்ல, போதும் அந்த நிமிடமே உன்னை தேவன் புதிய மனுஷனா இருக்கிறார். ஆமென். புதுப்பிக்கிற உங்களை என்னையும் புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார் அவர். இன்னொரு கடைசி வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 14 முடியும். இந்த வசனம் நம்மளுக்கு இன்னொரு என்ன ஞாபகப்படுத்துகிறதுனா, ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம்ம ஆண்டவர் கிட்ட வந்துட்டோம். ஆனா நம்ம மனுஷனாச்சே, ஆண்டவரே நான் செஞ்சனே அப்படி சொல்லி நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீயும் அதை மறக்கணும். ஆண்டவர் மறக்க, நம்மளும் அதை மறக்கணும். நான் பழைய மனுஷன் இல்ல, என்னுடைய மிஸ்டேக்னால நான் வந்து இங்க இல்ல, ஆண்டவர் கூட என்னை புது மனுஷனா மாத்திட்டாரு, ஒரு புது சிருஷ்டியை
புது சிருஷ்டின்னு நம்மளை நம்பணும் முதல். அப்பொழுது தேவன் நம்மளை விசேஷ முறையில நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம நாலாவது நம்ம பார்த்தோம்னா to call to stay close to the father. ஸோ நம்ம அப்பாவோட நம்ம க்ளோஸாக இருக்கணும்னு அது வந்து சொல்லப்படுகிறது. அவர் தப்பி தவறி அவர் போனாரு, திரும்பி வந்தாரு. ஸோ வந்தவங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு நல்ல செலிப்ரேஷன். ஓகே, ஒரு பார்ட்டி வச்சு அவர் அழகாக வெல்கம் பண்ணி ஸோ அந்த வீடு என்வாயர்மெண்டே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா ஓகே வீட்டுக்கு வரப்ப திடீர்னு அந்த வீடு பார்த்தா எப்படி இருக்கு, ரொம்ப மன மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அவரே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, கன்ஃபியூஸ் ஆகி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம வீட்டில் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ அவருக்கு தெரியல. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவரோட சர்வனை கூப்பிட்டு கேட்டாரு, இப்போ எங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ அந்த சர்வன் சொன்னாரு, உங்க தம்பி திரும்பி வந்துட்டாங்க, உங்க தம்பி திரும்பி வந்ததுனால உங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு விருதை வந்து ஆயத்தப்படுத்தி எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ட்டு. அப்போ அவருக்குள்ளேயே நிறைய கேள்விகள் உருவாகி கொண்டு இருந்துச்சு. என்னென்ன கேள்வினா, என் தம்பி அவ்வளவு காசு எடுத்துட்டு போய் வீணாக செலவழிச்சிட்டாங்க, ஓகேவா, தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவழிச்சாங்க. நான் வந்து எங்க அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு நான் வீட்டிலே இருக்கேன், எனக்கு அந்த விருந்து கிடையாது. ஆனா சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்னது வீணாக்கி புட்ட ஒரு பையனுக்கு எப்படி எங்க அப்பா வந்து செய்ய முடியும்? அவருக்குரிய நிறைய கேள்விகள், என்னோட அடையாளம் இந்த வீட்டுக்கு என்னன்ட்டு அவரே தன்னைத்தானே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப நடக்கும். ஓகே, என்னன்னா ஸ்பெல்லிங் காம்படிஷன் நடக்கும். ஓகே, நிறைய பேருக்கு ஐ மீன் 2 பிள்ளைங்களுக்கு வந்து 5 வந்து கிடைக்கும். ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் என்ன நடக்கும், மேபி 2 or 5 வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஸ்பெல்லிங்ல. அப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு என்கரேஜ்மெண்ட்க்கு நம்ம அவங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுப்போம். அப்போ அந்த ஃபுல் ஸ்கோர் எடுத்துட்டு என்ன பண்ணோம், எப்படி நீங்க அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு கண்டிப்பா அந்த கேள்வி வரும். அதே போலதான் அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கும் அந்த அண்ணனுக்கும் அதே கேள்வி வந்து வர ஆரம்பிச்சு. அவரை வந்து ஐடென்டிட்டியை வந்து தேட ஆரம்பிச்சாரு, என்னோட அடையாளம் இந்த வீட்டுக்கு என்னான்ட்டு. அப்ப என்ன பண்ணாரு, அவங்க அப்பா வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்து கூப்பிட்டாரு, வாயா வீட்டுக்கு வாயா, தம்பி வந்திருக்காங்க உள்ளுக்கு வான்ட்டு. அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த ஃபர்ஸ்ட் பையனை வந்து கூட்டிட்டு உள்ளுக்கு போறாரு. பட் அவங்க பையன் என்ன பண்றாரு, இருங்க எப்படி நீங்க வந்து விருந்து வைக்க முடியும், அவனுக்கு நான் தானே உங்க கூட இருக்கிறேன், நான் தானே உங்களோட எல்லா வேலையும் நான் செய்யறேன், ஒரு சர்வன் செய்யறதுக்கு மேலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க ஏன் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுக்கலன்ட்டு அவங்க அப்பா அந்த பையன் என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே அவங்க அப்பா ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிக்கும்படியாக கேட்டு கொடுக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஓகே, அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா பாருங்க, எப்போது நீ யார் கூட இருக்க, என் கூட இருக்க, என்னோட எல்லாம் வந்து உனக்கு தான். அதே போலதான் நம்ம நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியனா நம்ம இருப்போம், நம்ம பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கோம், நம்ம சர்ச்சுக்கு வருவோம் போவோம், எல்லா காரியங்களும் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம செய்வோம். ஆனா நம்ம செய்யற வேலையில நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேது, ஏன் எனக்கு இந்த ஜாப் கிடைக்க மாட்டேது, நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள எழும்ப நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றப்பதான் நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்போட நம்ம வந்து பாண்டா ஆகணும். நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு உறவுக்குள்ள நம்ம வந்து போக ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம போக ஆரம்பிக்கணும், பைபிள் ரீடிங் மூலிமா, வர்ஷிப் மூலிமா, ப்ரேயர் மூலிமா நம்ம தேவனோடு
ஒரு ஒரு உறவுல இருக்கிறப்பதான் இந்த காரியங்கள்லாம் நம்ம நடுவில் நிறைய வேலையில நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நம்மளோட அடையாளமே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் நிறைய வாட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், என்னோட அடையாளம் என்ன நம்ம நம்மளே ஆராய்ச்சி நம்மளே கேள்வி கேட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கீங்க, என்னோட அடையாளம் என்னது, உங்க 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 இடத்துல என்னோட அடையாளம் என்னதுன்ட்டு நம்மளே கேள்வி கேட்டு நம்ம போறப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்மளோட அடையாளத்தை தேவன் நம்மளுக்கு காண்கிற தேவனா இருக்கார், நம்மளுக்கு எப்பவுமே ரிமைண்ட் பண்ற தேவனா இருக்கார். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். இதை நம்ம ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது ஒரு ஷேரிங் செஷன், ஆமாவா? ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல. ஸோ இப்போ ஒரு சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன் மூலிமா இந்த ஷேரிங் சுருக்கமாக உங்களுக்கு சில பொருட்களை வச்சு நம்ம காட்ட போகிறோம். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும், கொஞ்ச நேரம். Okay, kids, are you ready? Okay. Eyes on Akka, okay? 1, 2, 3, eyes on Akka. Alright, so now what we're going to do is, Akka going to do demonstration. Are you ready? Yeah. I will ask you the questions, okay? End of the question, you will have a rewards. Are you ready? Yes. Okay, so what color is that? Are you sure it's blue? Yes. Are you sure it's a blue? Yes, it's a blue color. So this blue color is identity of you and me. Okay, in the blue color தண்ணி நீங்களும் நானும் குறிக்குது. ஓகேவா? இந்த blue color தண்ணி நீங்களும் நானும் குறிக்குது. Okay, can you see the tray? Yes. Okay, is it any color of the water? No. It's a plain water. So the plain water it's showing that we Christ. Okay, இந்த plain தண்ணி நம்ம யார் கூட இருக்கிறோம்? இயேசுவா கூட இருக்கிறோம். ஓகே, இதோட அடையாளம் கிரைஸ்ட். இதோட அடையாளம் என்னது? நம்பர். சோ இப்போ நம்பரா இருக்கிற இந்த ப்ளூ கலர் நம்ம எங்க போறோம்? ஜீசஸ் கிட்ட போறோம். So கிறிஸ்து கூட போறப்ப we are going into the plain water. Is it our plain water change? No. Remain as a blue color? Yes. So that is our identity with the Christ. இதுதான் நம்மளோட அடையாளம். நம்ம ஏசப்பா கூட இருக்கிறோம்ட்டு. புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? புரியுது. Yes. Yes. Okay, now what we going to do is we are going out of the Christ. Okay, the blue color தண்ணி Christ விட்டு வெளியாகுது. வெளியாயிட்ட பிறகு என்ன நடக்குது? So okay, Anna already changed the white color water into the yellow color water. So the yellow color water is showing that it's a world. என்னது? உலகம். World. பிளேனா தானே இருந்துச்சு. ஆமா. இப்போ world. அப்ப இந்த blue color. The blue color யாரு? நம்பர். யாரு? நம்பர். இப்போ யார் எங்க போறா? உலகத்துக்கு போறோம். உலகத்துக்கு போறப்ப ஓகே, நம்ம இப்போ உலகத்துக்குள்ள போயிட்டோம். உலகத்துக்கு போயிட்ட பிறகு நம்மளோட ஐடென்டிட்டி which is our identity என்னவா மாறுச்சு? Again louder. Yes, நம்மளோட அடையாளம் green-ஆ மாறிடுச்சு. So இப்போ நம்மளோட அடையாளம் நீங்க ப்ளூவா ரிமைன் பண்ண போறீங்களா இல்ல green-க்கு போக போறீங்களா?
ஆல்வேஸ் வித் த ப்ளூ. ஸோ நம்மளோட அடையாளம் வந்து நம்ம ஏசப்பா கூட. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு உங்களுக்கு பார்த்து முடிஞ்சா பின்னால எல்லாருக்கும் அவ்வளோ தெரியும். அதாவது கலர் மாற்றல் அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட், அது வந்து கலர் சேஞ்ச் பண்றது. நம்ம வந்து எல்லோல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல அது ஒரு ஆர்ட், ஓகேவா, கலை. நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்றப்ப அந்த எல்லோல வந்து ப்ளூஸ் மிக்ஸ் பண்றப்ப அது வந்து கிரீனா மாறும்ல, சேம் கான்செப்ட், ஓகேயா. ஸோ நம்ம இந்த ப்ராடிகல்ஸ் இருக்கும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஏதுவா நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னதுன்னா, இந்த மாசம் வந்து மிஷன் மந்த் அல்லவா? ஆமாவா? அருட்பணி மாதம். ஸோ இது குறித்தும் நம்ம வந்து ஒட்டி சிறு பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில, பெரியவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில நம்ம ஹட்சன் டெய்லர் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம வந்து கொடுத்து பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு மிஷனரி மார். இவர் வந்து பிரிட்டிஷ்காரரு. இவர் வந்து ஊழியம் செய்யறதுக்காக சைனா தேசத்துக்கு போகும்போது அவர் வந்து அதிக பாடுகள் அவர் கடந்து போனாராம். அவருடைய குடும்பத்தை எல்லாருக்கும் வந்து உடம்பு முடியாம போனது, அவருக்கு வந்து அவருக்கு வந்து அதிக போராட்டங்கள், அதாவது அவருக்கு சீக்கு வந்துச்சு, அவரோட குடும்பத்தார் அவர் இழந்தாரு. அதே நேரத்துல அவர் யாருமே வந்து அந்த சைனா தேசத்துக்குள்ள போறப்ப யாரும் அவர் வந்து சேர்த்துக்கல. ஆமாவா? இப்ப நம்மளே இன்னொரு பிற ஜாதி மக்கள் கிட்ட போய் பேசுறப்ப உடனே போயிட்டோனோ பேசிடுவோமா? இல்ல பேசும்போது அவங்க நம்மள எடுத்துக்குவாங்களா? இல்ல. ஒரு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசினாலும் 9 பேர் என்ன செய்வாங்க? அது வந்து வேற ஆளு அப்படி சொல்லுவாங்க. ஆமா தானே? ஆமா. சோ அது போலதான் இந்த சைனா தேசத்துக்குள்ள அவர் கடந்து செல்லும் போது இவர் வேற வெள்ளக்காரராச்சா. சோ டஸ் புஸ்ன்னு பேசுறப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, யார் இது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய அடையாளத்தை அந்த ஜனங்களுடைய அடையாளமாய் மாத்தினாரு. அவரு ஹட்சன் டெய்லர் என்ன செஞ்சாருன்னா, அந்த சைனா தேசத்துல, அந்த காலத்துல சைனா தேசத்துல எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சைனீஸ் அந்த உடுப்பு, அந்த உடை இருக்குல்ல, பெருசா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் வந்து நீட்டு சிகை, அந்த ஜடலை நீட்டா போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவரோட செல்ஃப், அவரோட ஐடென்டிட்டியை மாத்தி அவர் அங்க வந்து ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாரா. அந்த மாதிரி போறப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஏற்றுக்கொள்ள தயாரானாங்களா. சோ அவர் அது மட்டும் இல்லாம அநேக காரியங்களை கத்துக்கொண்டாரா. இது மட்டும் என்னோட ஒளியுள்ள, நான் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லிட்டு மெடிசன் படிச்சாரா, அதாவது மருத்துவம் படிச்சாரா. அப்புறம் நிறைய சைனீஸ் கத்துக்க ஆரம்பிச்சாரா, லாங்குவேஜ், சைனீஸ் மெண்ட்ரின் லாங்குவேஜ். மெண்ட்ரினா எனக்கு சைனீஸ் தெரியல, அங்க போய் கத்துக்க ஆரம்பிச்சாரா. சோ அந்த அவர் வந்து அவரோட அடையாளத்தையே இயேசுவுக்குள், அதாவது அந்த ஜனங்களுக்கு நான் வந்து எப்படியாவது ஆண்டவரோட சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அடையாளத்தை மாத்தினாரா. அந்த இடத்துல அந்த அடையாளத்தை மாத்துறதுக்கு தேவன் அவருக்கு துணையா இருந்தாரு. ஆமாவா? சோ நம்ம முதல் கேட்ட வசனங்கள், நம்ம எல்லா காரியங்களும் பார்க்கும்போது நம்ம அடையாளத்தை நம்ம மாற்றக்கூடாது. ஆமாவா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அடையாளத்தை நம்ம அப்படிதான் வச்சிருக்கணும், மாற்றக்கூடாது. ஆனா ஹட்சன் டெய்லரோட கதையை பார்க்கறப்ப அவரோட அடையாளத்தை அவர் மாத்திதான் உள்ளுக்கு போனாரு. ஆமா தானே? வித்தியாசமா இருக்குதானே? குழப்பமா இருக்குதானே? அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நம்ம கர்த்தருக்குள் போறப்ப நம்மளோட அடையாளம் வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பைபிள்ல நிறைய பேரை பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆபிரகாமாய் மாத்தினாரு. ஆமாவா? அப்புறம் பவுலை சவுலா மாத்தினாரு. சோ அநேக ஜனங்களை ஆண்டவர் சவுலை பவுலா மாத்தினாரு. நல்ல கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ ஆண்டவர் வந்து நம்மளோட அடையாளத்தை அவருக்குள்ள இருக்கிறப்ப மாத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளோட அடையாளத்தை நம்மளுடைய சுய சிந்தனையால் மாத்துறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் நம்மளுக்கு இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் வசனம் 5-6. எரேமியா வசனம் 17 அதிகாரம் 17 வசனம் 5-6. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். எப்படி படுவானா? கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்படுவானா. ஓகேவா? தொடர்ந்து படிங்கக்கா. அவன் அவாந்தர வெளியில் கர்லியான போன செடியை போல் இருக்கிறார். நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குளியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான்.
கொள்ளுவான். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, இது இரண்டாவது வசனம். அவன் நன்மையை காணாத அளவுக்கு அவன் தன்னுடைய செல்ஃப் இழந்து போயிருப்பான். லாஸ் இஸ் மைண்ட் சொல்லுவாங்கல்ல, லாஸ் இஸ் செல்ஃப். அப்படி அவனுடைய சொந்த ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாம அவன் மறந்துருப்பானா எப்ப கர்த்தரை விட்டு விலகி இருக்கும் பொழுது. ஸோ இந்த நிலையில கூட தேவஜனமே, நான் இந்த ஹட்சன் டெய்லர் குறித்து படிக்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு அநேக காரியங்களை இந்த கதையோட இந்த ஷேரிங்கோட எங்களுக்கு ஒப்பிட்டு போனுச்சு. இவர் அநேக காரியத்துக்குள்ள கடந்து செல்லும் போது கூட அவருடைய சோதனைகள் மத்தியில கூட அவருடைய அடையாளம் தேவனுக்குள்ள என்னது அப்படி சொல்லி எப்பயுமே குவெஸ்சன் பண்ணி அவர் ப்ரே பண்ணி கடவுளுக்குள்ள கடந்து போனார். அந்த மிஷனரி ஊழியத்தை அவர் விடவே இல்லையா, அவருக்கு ஆண்டுக்குள்ள அதிகமா ஊழி செஞ்சுக்கிட்டே இருந்தாரா. இப்போ சைனால அவரு 825 மிஷனரி அங்க ஊழியம் செய்யறாங்களா. இவருனால 825 மிஷனரிஸ், 300 மிஷனரி ஸ்டேஷன், அதாவது கூடாரங்கள் சொல்லுவாங்கல்ல, சென்டர்ஸ், 300 மிஷனரி சென்டர்ஸ் அங்க இருக்குதா சைனால. 500 லோக்கல் சைனீஸ் அவர் கூட ஹெல்ப்கா இருக்காங்க. 225,000 சைனீஸ் சர்ச் கிறிஸ்துவர்கள் அங்க உருவாக்கி இருக்கிறாரு. ஆமென். சோ இவர் கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. ப்ராடிகல்ஸ் அண்ட் குறித்து ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய மறுமொழி என்ன கர்த்தருக்கு? ஹalleluya. ஹalleluya. நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம எம்ப்ரேஸ் பண்றோமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க இது கொடுத்திருக்கீங்க, இதை நான் என்னோட கடைசி நாள் வரை இருக்கிற வரையிலும் நான் உமக்காக என்னுடைய அடையாளத்தை கொண்டு நான் செய்வேன். எனக்காக நீ கொடுத்த இந்த ஊழியம், எனக்காக நீர் கொடுத்த இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம், எனக்காக நீர் கொடுத்த இந்த சபை, எனக்காக கொடுத்த இந்த ஒவ்வொரு நண்பர்கள், இவர்களை குறித்து என்னோட பாரம் என்ன, என்னோட அடையாளம் என்ன, நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து கொண்டு இருக்கணும். நம்ம அன்றாடக்கு ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்பயுமே ஜெபிக்கிறது என்னன்னா, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, மற்றவர்களை ஆசீர்வதிங்க, இவங்களுக்கு இது தேவை, அவங்களுக்கு அது தேவை, சுகப்படுத்துங்க, எனக்கு இது தேவை, அப்படிதான் நம்ம ஜெபிப்போம். ஆமாவா? நார்மலான எல்லாருமே ஜெபிக்கிற ஜெபோ. சில பேர் அநேக காரியங்களை கொடுத்து ஜெபிப்பாங்க. ஆனா எப்பயாவது நம்மளோட அடையாளம், ஆண்டவரே என்னோட அடையாளம் இது, என்னோட அடையாளம் உங்களுக்குள்ள என்னது, என்னோட அடையாளம் இதுதான் ஆண்டவரே, அதை நான் எப்படி உறுதிப்படுத்துறீங்க? உங்களுடைய பெயரை ஆண்டவரே, என் பேர் அருமை, என் பேர் எப்படியாய் உமக்காக வெளிப்படுது, கிறிஸ்துவ எப்படி வெளிப்படுத்துது அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கோமா? அதுதான் இந்த நாளில நம்ம ஒரு கேள்வியா இருக்கிறது. நம்மளுடைய அடையாளமானது கிறிஸ்து. ஹalleluya. ஹalleluya. நம்மளுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள், நம்மளோட அடையாளம் கிறிஸ்துவில். ஒவ்வொரு காரியம் வித்தியாசமாய் வெளிப்படும். நம்ம தமிழ்ல பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்றப்ப நம்ம அடையாளம் வித்தியாசமா இருக்கும். கிறிஸ்துவில் வாழ்றவங்களுக்கு அடையாளம் வித்தியாசமா இருக்கும். நம்மளோட அடையாளம் கிறிஸ்துவை போல இருக்கிறது வித்தியாசமா இருக்கும். நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கணும். இந்த வேளையில ஒரு சின்ன ஆக்டிவிட்டி செய்யணும்.